வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டு இருக்கு. ஸோ வாங்க இப்போ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு சண்டே இப்போ Feb 1 ஃபர்ஸ்ட் வீக்குக்கான ஒரு ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி Feb 1ல இருந்து சண்டே டு ஃப்ரைடே வரைக்கும், Feb 6 வரைக்கும் என்னென்ன அனாலிசிஸ் இருந்தது, ஸோ மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருந்தது, அதில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம், ப்ராஃபிட் புக்கிங் எவ்வளோ, லாஸ் புக்கிங் எவ்வளோ, நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம டெய்லி அனாலிசிஸ் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அதோட ஒரு ஓவரால் வியூவாக தான் இப்போ இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஓவரால் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது, இந்த வீக்கோட ஓவரால் ஸ்டேட்டஸ் நமக்கு எப்படி இருந்ததுங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சண்டே டு ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் எப்படின்னு ஒரு அனாலிசிஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Feb 1 இன்னைக்கான அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். ஸோ எப்பவும் போல தான் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். இன்னைக்கு நமக்கு வந்துட்டு பாருங்களேன், சுத்தமாக இல்லை, மொமெண்டமே இல்லாமல் இருந்தது இல்லையா? ஒரு 11 o'clock வரைக்குமே எந்த மொமெண்டமுமே இல்லை. தென் பார்த்தீங்க ஆஃப்டர் 11ல் தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ப்ராசஸே நமக்கு இருந்தது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே தான் நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது நம்ம லைனில். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59782ல் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ இங்கே நம்ம பை பண்ணோம், பட் என்னாச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் இல்லாமல் இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட். நமக்கு வந்துட்டு ஒரு 98 பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே வந்து சடனாக ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடில். ஸோ 59684ல் சடனாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அகைன் அதே லைனில் இன்னொரு நமக்கு கன்ஃபர்மேஷனும் இருந்தது, ரைட்டா? ஸோ இங்கே அகைன் வந்துட்டு இங்கேயே அகைன் நமக்கு ரிவர்சலில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம வந்து பை பண்ணோம், ரைட்? ஸோ இதுவும் நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் தான் மொமெண்டம். ஸோ கால் ப்ரைஸில் தான் நம்ம பை பண்ணுவோம். 59779ல் நீங்கள் பை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ பை பண்ணால் இங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, இதுவும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. ஸோ சடனாக இதுவும் என்னாச்சு, நமக்கு ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் 59699. ஸோ இதுவுமே நமக்கு என்னாச்சு, ஒரு மேக்ஸிமம் ரெண்டுமே இல்லையா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 98, இங்கேயும் ஒரு 80, ஒரு சடனாக அடுத்தடுத்து நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. நான் நேற்றே மென்ஷன் பண்ணேன், இன்னைக்கு வந்துட்டு யூனியன் பட்ஜெட்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறதுனால நமக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த சார்ட் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்டேபிளாக இருந்தது. சடனாக ஆஃப்டர் 11க்கு மேலே பார்த்தீங்கன்னா சடனாக டவுன், தென் சடனாக அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் போச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். பட் நம்ம அதுக்கு வரி பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆக்சுவலி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் பாருங்களேன் நம்ம செட்டப் எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட்ஸ் என்னாச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா? ஒரு 178 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண ரெண்டுலேயுமே நமக்கு வந்து ஒரு 178 வரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் தான். ஓகே, ஸோ தட் இஸ் அ மினிமம் ஸ்டாப் லாஸ் அமௌண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் போகலாம். நம்மளோட தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் அகைன் இதே லைனில் நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஆக்சுவலி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு மூவ் நான் சொல்லிடுறேன். என்னென்னா நமக்கு ஒரே லைனில் அகைன் 2 டைம்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த லைனை நம்மளோட கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட், இங்கே ஒன்று ஹிட் ஆச்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு, ரைட்? நம்ம லைனில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் உண்டு, பட் நான் இதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். நம்ம கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ பண்ண மாட்டோம். பண்ணாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அடுத்த நெக்ஸ்ட் லைனை சூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஒன்று டாப்பில் உள்ள லைன் இல்லைனா பாட்டம் லைனை நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் அட்டன் பண்ணுவோம். ஸோ இங்கே இந்த லைன் இப்போ நெக்ஸ்ட் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, பட் இந்த லைனில் நான் வந்து என்னோட கன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு பாட்டமில் இருக்கிற இந்த லைனை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே நமக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59191ல் நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு என்ன டவுன் கன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ டவுன் கன்ஃபர்மேஷனில் என்ன பண்ணுவோம், நம்ம நீட்டாக நம்ம புட் ப்ரைஸில் பை பண்ணுவோம். பை பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்களேன், இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் சிங்கிள் ட்ரேடில் 57783 வரைக்கும் ஒரு 1408 பாயிண்ட்ஸ், ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங். இது சிங்கிள் ட்ரேடில் ஒரு 1408 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஏர்ன் பண்ணியிருக்கலாம்.
யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம டார்கெட்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும். ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட தேர்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். சாலிடாக ஒரு 1408 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகேயா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுற செட்டப் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம எவ்ரிடே வந்துட்டு நம்ம டாப் 8 லைன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி டாப் ஒரு 8 செட்டப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், பாட்டம்க்கு ஒரு 8 நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்துட்டு சம் டேஸஸில் வந்து எல்லாமே கவர் ஆகுறதில்ல. இப்போ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் டேஸில் பார்த்தீங்களா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம லைனுக்குள்ளே மட்டும்தான் மார்க்கெட் மொமெண்டம் ஃபுல்லாகவே இருக்கும். அதை தாண்டி இல்லையா? ஸோ ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பாருங்கள். அதே நேரம் டவுன்வர்ட்ஸில் நமக்கு எவ்வளோ டவுனில் போனாலும் சரி, கரெக்டாக நம்ம லைன் வரைக்கும் தான் போய் அச்சீவ் ஆச்சு. அகைன் ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் மூவ் கொடுத்துச்சு இல்லையா? ஸோ அந்தளவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டார்கெட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூவ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஃபைனல் ட்ரேட் நம்ம பார்த்துலாம். ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்துட்டு அகைன் இங்கே நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, ரைட்? ஸோ இதை கன்ஃபர்மேஷன் இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம லைனில் ரிவர்ஸ் ஆகி இங்கே நமக்கு ஸோ இதை வந்து கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பை பண்ணியிருப்போம். 58781 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இதோட ஹை வேல்யூ வரைக்கும், ஓகே, 59053 வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு 272 பாயிண்ட். இதுவுமே ஒரு சிங்கிள் ட்ரேட் தான் உங்களுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 272 பாயிண்ட் வந்துட்டு நம்மளோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட்லையும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்கள் ட்ரேட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அகைன் ஆல்ரெடி என்னாச்சு அப்படின்னா, நமக்கு பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். ஸோ ரெண்டுமே நமக்கு லாஸ் தான் ஹிட் ஆச்சு, ஒரு 178 பாயிண்ட் வரைக்கும் லாஸ். பட் அடுத்து நம்ம அட்டன் பண்ண 2 ட்ரேட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங், ரைட்? 1680 பாயிண்ட்ஸ் இந்த 2 ட்ரேடுக்கு மட்டும் சொல்கிறேன். தேர்ட் அண்ட் ஃபோர்த் மட்டுமே என்னென்னா ஒரு 1680 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இதை தான் நான் எவ்ரி வீடியோஸ்லேயும் சொல்லிட்டுருக்கேன். எப்போவுமே நம்ம டார்கெட்ஸ் ஃபாலோ பண்ணி நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நம்மளோட கன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எப்போவுமே வந்து மினிமமாக இருக்கும். மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் நம்மளோட செட்டப்போட மெயின் தீமே, அது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி தான் எவ்ரி டேவுமே வந்துட்டு நம்மளோட டார்கெட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக இருக்கும் இது. ஆக்சுவலி மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, ஸோ இதாங்க பேங்க் நிஃப்டி இன்னைக்கு சண்டேக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 1500 நான் லாஸ் லிஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ 1500 பாயிண்ட்ஸ் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டி. நம்மளோட இன்னைக்கான ப்ராஃபிட் புக்கிங் இது 1500 வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம் யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சேம் தான் நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணுறதா. நான் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ நிஃப்டி 50மே நமக்கு அப்படி தான் இருந்தது இல்லையா? நமக்கு பட்ஜெட் டைமிங் வரைக்குமே வந்துட்டு பாருங்களேன், ப்ராப்பரான மொமெண்டமே இல்லை. ஃப்ளக்சுவேஷன் ஒரே ஸ்டேபிளாக ஒரே லைனில் தான் இருந்தது. தென் ஆஃப்டர் லெவலுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நமக்கு பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நமக்கு வந்து மொமெண்டமே க்ரியேட் ஆச்சு இல்லையா? மார்க்கெட்டில் மூவே இருந்தது. ஸோ சேம் தான். ஃபர்ஸ்ட் ட்ரேட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம பை பண்ணியிருப்போம். 25096 நீங்கள் பை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேவும் என்னாச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கிடைக்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்னாச்சு, நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் 25. ஆக்சுவலி இங்கே வந்துட்டு 25435 நம்ம வந்து பை பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ இங்கே என்ன ஆச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிட்டு 25365 வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, ஸோ செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேம் நம்ம லைனில் பாருங்களேன், இங்கே நமக்கு அழகாக வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் இங்கே டவுன்வேர்ட்ஸில் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தது. டவுன்வேர்டில் நமக்கு இங்கே பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பை பண்ணியிருக்கணும். 25311 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 25239 வரைக்கும் நீங்கள் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 72 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங். ஆக்சுவலி இங்கே நம்ம ஒரு 70 ஸ்டாப் லாஸ் ஹிட், பட் இங்கே 72 நமக்கு ஏர்ன் பண்ணியாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ட்ரேடில். தென் தேர்ட் ட்ரேட் போகலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லைனில் ஹிட் ஆகிட்டு நமக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சு மார்க்கெட். பட் இங்கே மறுபடியும் என்ன ஆச்சுன்னா இதே நம்மளோட டாப் லைனில் ஹிட் ஆகிட்டு இங்கேயும் நமக்கு ரிவர்சல் மூவ் தான்.
ஸோ இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25,223ல நீங்கள் பை பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு வந்து டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், ஃபுட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்களேன், சூப்பர்பான ஒரு டவுன்வர்ட் மூவ் தான் இல்லையா? ஸோ வந்து இதுவும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து எப்படி வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் வந்து நம்ம லைனில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. எனக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னாலே போதும், இங்கே பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும். தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான மூவ் இருந்தது ஆக்சுவலி. ஸோ இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே 24571 வரைக்குமே வந்துட்டு ஒரு 652 பாயிண்ட் வித் சிங்கிள் ட்ரேட் சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட தேர்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் வாங்க ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடும் நம்ம பார்த்துடலாம். அகைன் என்னாச்சு, நம்ம லைனில் மார்க்கெட் பாருங்கள் லோவில் இருந்தது, பட் சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு வந்து நம்ம லைனில் தான் அகைன் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை தான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட லோவில் நீங்கள் க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் வந்துட்டு இது நம்மளோட க்ளோசிங் வேல்யூவில் தான் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். 24960 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹைக் வேல்யூ வரைக்குமே நீங்கள் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 25148 வரைக்கும் ஒரு 188 பாயிண்ட்ஸ் சிங்கிள் ட்ரேடில். ஓகே, ஒரு 188 பாயிண்ட் வந்து ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான இன்றைக்கான 4 ட்ரேட்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட், பட் இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங், பேலன்ஸ் எல்லாமே நமக்கு ப்ராஃபிட் தான் இல்லையா? ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, பேலன்ஸ் மூணுமே நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 842 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் சண்டே இன்னைக்கு Feb 1 இன்னைக்கான நிஃப்டி 50க்கான ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, இங்கே நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே நமக்கு வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 58061 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ என்ன பண்ணுவோம், இங்கே நம்ம கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். ஸோ கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் இதோட ஹைக் ஆக்சுவலி இங்கேயே வந்துட்டு இது ஒரு மினிமமாக இங்கே வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் இங்கேயே நீங்கள் மேக்ஸிமமான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஓகேயா, இதோட ஹைக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 58343 வரைக்கும் ஒரு 283 பாயிண்ட் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஆக்சுவலி நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு பை பண்ணியாச்சு. இங்கே வந்துட்டு இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்களேன், அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் ரைட். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நமக்கு மூவ் அப் ட்ரெண்டில் தான் இருந்தது. மார்க்கெட் மூவ் லாஸ்ட் வரைக்குமே அப் ட்ரெண்டில் தான் இருந்தது. பட் ஏன் இவ்வளோ இயர்லியராக செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், பிகாஸ் ஆஃப் அவர் ப்ரீமியம் ரேட். ஸோ எவ்வளோ இயர்லியராக நீங்கள் டார்கெட் செட் பண்ணிட்டு அச்சீவ் பண்ணிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ப்ரீமியம் வேல்யூ செம்மையாக இருக்கும். ஸோ நல்ல ப்ரீமியம் வேல்யூ ஹையாக இருக்கும்போதே நம்ம வந்துட்டு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக எக்ஸிட் ஆகுறது தான் பெஸ்ட் மூவாக இருக்கும் மார்க்கெட்டில். நீங்கள் டைம் டிலே எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அது வந்து ப்ரீமியம் ரேட் ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து அது ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்துட்டு எப்போவுமே இயர்லியராக சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகலாம். 282 பாயிண்ட் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங் வித் சிங்கிள் ட்ரேட். ஸோ நம்மளோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மந்த் எண்ட் தான் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். நீங்கள் மந்த் எண்ட் வெரிஃபை பண்ணிங்கன்னாலே போதும், கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருக்கும் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ். ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் மந்த் எண்ட் ஓவரால் நீங்கள் பார்க்கும்போது நமக்கு லாஸோட ப்ராசஸ் அங்கே இருக்கவே இருக்காது. ஒன்லி நமக்கு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட மந்த் எண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ ஏன்னா நம்ம ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் நம்ம அட்டன் பண்ணுறோம். கரெக்டான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் மட்டும்தான். ஓகேயா, ஸோ இப்போ பாருங்கள் நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒன்லி 1 கன்ஃபர்மேஷன் தான் இருந்தது. நம்ம லைனில் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இருந்தது. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம வந்து ஒரே கன்ஃபர்மேஷன் தான் சிங்கிள் ட்ரேட் அட்டன் பண்ணோம். ஒரு 282 பாயிண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்தாச்சு. ஸோ இன்றைக்கான ட்ரேட் லிஸ்ட் அவ்வளோதான், ஒரே ஒரு ட்ரேட் மட்டும்தான். பிகாஸ் ஆஃப் நிஃப்டி 50 இன்னைக்கு மூவ் பார்த்தீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷனே கிடைக்கல ரைட். ஸோ கன்ஃபர்மேஷனே இல்லை. ஸோ கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு நம்ம வரி பண்ணணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. பிகாஸ் நம்ம லைனில் இப்போ எப்படின்னா நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்காம நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண போகிறது கிடையாது. அது நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு மெயின் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லைங்கிற பட்சத்தில்
நீங்கள் வந்து வரி பண்ண தேவையில்ல. பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோனில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அங்கே மீனிங். ஏன்னா கன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சி ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம சேஃபாக வெயிட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன்னா நேற்று ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்லேயே ஒரு 2000 நம்ம வந்து நேற்று ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஏர்ன் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் ஏர்ன் பண்ண தான் போகிறோம். சப்போஸ் கன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் அதுக்காக வரி பண்ண தேவையே இல்லை. நம்ம ஒரு சேஃப் மோடில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். தட்ஸ் இட். ஸோ இன்றைக்கான நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் நமக்கு நோ ட்ரேட்ஸ் இல்லையா, 0 ட்ரேட்ஸ் பிகாஸ் ஆஃப் நோ கன்ஃபர்மேஷன். நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பரான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஸோ அந்த ரீசன்னால் நம்ம இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி நிஃப்டி 50ல் 0 ட்ரேட்ஸ் தான், எந்த ட்ரேட்ஸும் நம்ம அட்டென்ட் பண்ணலை. ஓகே, ஸோ இதாங்க. ஸோ அப்போ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 போத் அப்போவுமே நம்ம எப்படி என்ன ஸ்டேட்டில் இருக்கோம், இன்றைக்கி ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 282 பாயிண்ட் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கு இன்றைக்கி டேவும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ வாங்க இப்போ டியூஸ்டேக்கான ஒரு ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் ஃபார் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு தென் வெனஸ்டே நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான டியூஸ்டேக்கான நிஃப்டி 50க்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்களா? ஸோ மார்க்கெட்ஸ் பயங்கரமான ஒரு கேப் அப்பில் தான் இன்றைக்கி நமக்கு ஓப்பனிங் இருந்தது. பட் நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுறவங்க அதுக்குமே நீங்கள் வரி பண்ணணும்னு எந்த அவசியமுமே இல்லை. ஸோ பிகாஸ் இன்றைக்கி பார்த்தீங்களா ஃபுல் மொமெண்டமுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ட்ரெண்ட் லைன்லேயே தான் இருந்தது. ஆக்சுவலி நமக்கு இன்றைக்கி எவ்வளோ ஒரு ஸ்டெபிளான ஒரு ஸ்ட்ரேட் இருந்ததுன்னு பார்த்தீங்களா, ஒரே லைனில் தான் ஃபுல் மார்க்கெட்டும் இருந்தது. ஆல்ரெடி ஓப்பனிங்கே என்னாச்சுன்னா செம்ம ஹைக்கில் நமக்கு கேப் அப்பில் தான் ஒரு ஓப்பனிங் இருந்தது. ஃபுல் டைம் இன்றைக்கி ஃபுல் டேவுமே வந்துட்டு கொஞ்சம் கூட மொமெண்டமே இல்லை, சிமிலராக ஒரே லைனில் இருந்தது. ஆனாலும் அந்த ஃபுல் மொமெண்டமுமே நம்ம லைனில் தான் இருந்தது, நம்ம ப்ரொவைட் பண்ண செட்டப் லைனுக்குள்ளே தான் இருந்தது. ஸோ அதனால் நம்ம வரி பண்ண அவசியமே கிடையாது, அவசியமே இல்லை. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரிக்கான பெஸ்ட்டு டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை. பிகாஸ் ஆஃப் ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். கன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக இல்லாமல் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே என்ட்ராக மாட்டோம். ஸோ இங்கே நமக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்களா ஃபுல் கேப் அப் நம்மளோட லோஸ் லைனில் தான் நம்மளோட ஃபுல் மார்க்கெட் இன்றைக்கி டே எப்படி இருந்ததுன்னா நம்மளோட ஃபைனல் லைன் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஃபைனல் லைனில் மட்டும்தான் ஃபுல் மார்க்கெட் மொமெண்டமுமே இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் இங்கே ரிவர்சலில் டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25732 நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். ஸோ பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நமக்கு டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம புட் ப்ரைஸில் நம்ம வந்து பை பண்ணுவோம். ஸோ பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் இதோட லோ வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு மினிமமான ப்ராஃபிட் ஒன்று புக் பண்ணியிருக்கலாம். 25641 வரைக்கும் ஒரு 71 பாயிண்ட் சிங்கிள் ட்ரேடில் ஒரு 71 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே அகைன் என்னாச்சு, ரிவர்சலில் மார்க்கெட் ஆக்சுவலாக மூமெண்டம் க்ரியேட் ஆகிட்டு அப் ட்ரெண்ட்ஸில் க்ரியேட் ஆச்சு. அகைன் நம்ம லைன்லேயே அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஒன்று கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25813 நம்ம பை பண்ணோம், ரைட். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணோம், பட் என்னாச்சு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல இந்த செகண்ட் ட்ரேடில் நமக்கு. அகைன் என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு டக்குன்னு இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸ் க்ரியேட் ஆகிட்டு இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று நமக்கு ஹிட். ஸோ எப்போவுமே கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லோவில் நம்ம செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பாருங்கள் 25763 இங்கே நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தென் அகைன் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை. அகைன் நம்ம லைனில் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம லைனில் இங்கே அழகாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஓகே, லைனில் டச் ஆகி இங்கே நமக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள், ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25792 இங்கே உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இங்கேயும் என்ன அப்படின்னா வந்துட்டு கால் ப்ரைஸ் நமக்கு அப் ட்ரெண்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் இல்லை அப்வர்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால நம்ம கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். பை பண்ணி இங்கேயும் நீங்கள் மினிமமான ஒரு டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீட்டாக ஒரு குட்டி டார்கெட் இங்கேயுமே வந்துட்டு ஒரு 71 பாயிண்ட் ஆக்சுவலி ஒரு 71 பாயிண்ட் ஒரு சிங்கிள் ட்ரேயில் நீங்கள் ஒரு மினிமம் டார்கெட் செட் பண்ணி நீங்கள் நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இதாங்க இன்றைக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ். இதுதான் ஆக்சுவலி நம்ம அட்டன் பண்ணது ஒரு 3 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். அதில் வந்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட், பாக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 142 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கோட அட் த சேம் டைம் ஒரு 50 ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆச்சு இல்லையா. ஸோ ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 92 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நிஃப்டி 50க்கான இன்றைக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி ஆல்ரெடி நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டேட்டும் கூட இல்லையா. ஸோ இவ்வளோ ஒரு ப்ராப்பரான இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் டைம்ஸ்லேயும் கூட வந்துட்டு நம்ம செட்டப் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு.
பிகாஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணல லைனில் மட்டும்தான் இன்றைக்கி மொமெண்டமே இருந்தது. ஃபுல் மொமெண்டமுமே அந்த ஒரே சிங்கிள் லைனில் தான் இருந்தது. ப்ராப்பராக நமக்கு கன்ஃபர்மேஷனும் இருந்தது. ஸோ கன்ஃபர்மேஷன் இருந்ததுனால நீங்கள் நீட்டாக கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமே நீங்கள் ட்ரேட்ஸ் என்ட்ரு ஆனீங்கனாலே போதும். நீட்டாக அட்டன் பண்ணிவிட்டு ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஆக்சுவலி ஓவரால் பார்த்தோம்னா ஒரு 92 வரைக்கும், நீங்கள் 92 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான இன்றைக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி டியூஸ்டேக்கான ஒரு அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு வெனஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம் இப்போது. ஸோ இன்றைக்கான அனாலிசிஸ் சேம் தான் இல்லையா? நமக்கு நிஃப்டி 50 மூமெண்டம் எப்படியோ மூவ் எப்படி இருந்ததோ அதே தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டிலையும். ஸோ சிமிலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைக்கில் தான் மார்க்கெட் ஓப்பனிங் இருந்தது இல்லையா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைக்கில் தான் இருந்தது. பட் நம்ம ப்ரொவைட் பண்ண லைனில் தான் நம்மளோட மொமெண்டம் இருந்தது. நம்ம ப்ரொவைட் பண்ண லைன்லேயே லாஸ்ட் டார்கெட் இல்லையா? ஸோ லாஸ்ட் டார்கெட் லைனில் தான் நம்மளோட ஃபுல் மார்க்கெட் மூவ்மே அந்த சிங்கிள் லைன்லேயே தான் மொமெண்டம் இருந்தது. ஸோ நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம ட்ரேடிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு பாருங்கள், அழகாக நம்ம லைனில் இங்கே நமக்கு இங்கே பாருங்களேன், இங்கே வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கே நமக்கு லைன் டச் ஆகி இங்கே பிரேக் ஆகிட்டு இது பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக சிங்கிள் கன்ஃபர்மேஷன். பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி நமக்கு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இருந்தது. சிங்கிள் ட்ரேட் தான் நம்ம அட்டன் பண்ணோம். நீட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். க்ளோசிங் வேல்யூ 60071 வந்துட்டு நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு கால் ப்ரைஸ் நமக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ அதனால் நம்ம கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருப்போம். இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்கும், ஓகே, ஸோ இதோட ஹைக் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு 155 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 155 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம் யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். இப்போ நம்ம டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷியோராக வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஒரு 155 வரைக்குமான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் இன்றைக்கி டேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இதான் பேங்க் நிஃப்டியில் சிங்கிள் ட்ரேட் தான் நம்ம நீட்டாக வந்துட்டு 60226 வரைக்கும் ஒரு 155 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக இன்றைக்கான டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் டியூஸ்டேக்கான அனாலிசிஸ். பிகாஸ் நமக்கு வந்து ப்ராப்பரான மூவே இல்லை மார்க்கெட்டில். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே மாதிரி ஒரே ஸ்டேபிள் ஒரே லைனில் மட்டும்தான் நமக்கு மூவ் இருந்தது. பட் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால நீட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக நமக்கு ட்ரேட் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ போத் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 247 பாயிண்ட் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கி டேவும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் போதும் கூட நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீட்டாக ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ப்ராஃபிட் புக்கிங் ஏர்ன் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நம்ம செட்டப் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம எவ்ரிடே ப்ரீவியஸ் டே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு நம்ம சேனல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்ஸ் தான் இது. அப் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம தனியாக செட்டப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கிளியராக நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கிளியர் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கு வெனஸ்டே மார்க்கெட் மூவ் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கிளியர் அனாலிசிஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எப்போவுமே எந்த ட்ரேட்டுமே அட்டன் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். நமக்கு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்துட்டு என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது, கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கூட. ஓகே, ஸோ இங்கே நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கூட நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். நமக்கு என்னென்னா ஒன்று பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், ஒன் பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல். போத் கன்ஃபர்மேஷனில் ஏதாவது எனி ஒன் கிடைச்சாலும் ஓகே தான். ஸோ இங்கே நமக்கு பாருங்கள், இங்கே நமக்கு லைனில் வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில், இதோட க்ளோசிங்கில் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். ஸோ 25740 நம்ம பை பண்ணியிருப்போம், ரைட். ஸோ இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியாச்சு. அதோட க்ளோசிங் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம பை பண்ணோம். பட் பார்த்தீங்களா மார்க்கெட் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. ஸோ என்ன ஆயிடுச்சு, சடனாக ரிவர்ஸ் ஆச்சு. பட் நத்திங் டு வரி. நான் எப்போவுமே எல்லா வீடியோஸ்லையுமே நான் மென்ஷன் பண்ணுறது தான், எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ட்ரேட் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் உங்களோட டார்கெட்டும் டிசைட் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸும் டிசைட் பண்ணிட்டு தான் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் இது தான். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட ஹைக்கில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இந்த இது தான் வந்துட்டு நம்மளோட ப்ராஃபிட். ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும்.
லாஸை மினிமைஸ் பண்ணுறது இது எல்லாமே நம்ம வந்து இந்த லாக்குள்ளே தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால இங்கே என்ன ஆகும்னா நமக்கு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் பாருங்கள், ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட்டு ஆக்சுவலி. ஸோ இதோட ஹை வேல்யூவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 25788ல் இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ ஒரு 48 பாயிண்ட் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஓகே, ஸோ இதை நிஃப்டி 50ல் ஃபர்ஸ்ட் ட்ரேட் அட்டன் பண்ணோம். தென் செகண்ட் ட்ரேட்காக வெயிட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அகைன் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஆக்சுவலி வந்துட்டு நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுறதே கிடையாது. அப்போது வந்து நம்ம ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணுறதா தான் மீனிங். நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். எப்போவுமே கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணாதீங்க. நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் இது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் இல்லை இல்லையா, ப்ராப்பரான இங்கே கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆக்சுவலி இன்றைக்கி நான் இப்போ அட்டன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ட்ரேட் தான் அட்டன் பண்ணோம். சிங்கிள் ட்ரேடில் ஒரு 48 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக்சுவலி இன்றைக்கி டே. பட் இங்கே ஆஃப்டர் 2 o'clock அபோவ் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே நமக்கு வந்து ஒரு ட்ரேட் இருந்தது ஆக்சுவலி. பாருங்கள் இங்கே வந்துட்டு நம்ம லைனில் அகைன் நீங்கள் வந்து அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25790 நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். ரைட், பை பண்ணிவிட்டு ஒரு மினிமமான டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப மினிமமான ஒரு டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 28 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு தான். ஒரு 28 வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். 25818 வரைக்கும் ஒரு 28 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆகிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஆக்சுவலி ஒன்லி நமக்கு பாருங்கள் கன்ஃபர்மேஷன்ஸ், ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே லைனில் தான். ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்களா மார்க்கெட் மொமெண்டம் வந்துட்டு அதே சிங்கிள் லைனில் தான் ஃபுல் மார்க்கெட் மொமெண்டமும் இருந்தது. ஸோ நேற்றும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, நேற்று ஸ்டேட்டஸும் அப்படி தான் இருந்தது. பட் அதுலேயும் நம்ம ஒரு நீட்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோடு தான் நம்ம நீட்டாக எக்ஸிட் ஆனோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பாருங்கள் வெனஸ்டே ஸ்டேட்டஸும் அப்படி தான் இருக்குது. ஒரே லைன், நம்ம லைனில் தான் ஃபுல் மொமெண்டமும் இருந்தது நம்ம. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, இன்றைக்கி வெனஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு ஹிட் ஆக்சுவலி. இங்கே நீங்கள் சப்போஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ட்ரேட் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஒரு 28 வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ இதான் நிஃப்டி 50க்கான இன்றைக்கான ஸ்டேட்டஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வெனஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் இது தான். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. எப்போவுமே நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் எப்போவுமே மேக்ஸிமமாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் லாஸ் எப்போவுமே மினிமமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எவ்ரிடே மொமெண்டமும் மார்க்கெட்டில் நமக்கு மூவிங்கில் இருந்துகிட்ருக்கு. ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டேக்கான அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் தான் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸ்மே அட்டன் பண்ண மாட்டோம். பட் பாருங்களேன், மார்க்கெட் ஓப்பனிங்கே நம்ம லைனில் இருந்து ப்ராப்பரான ஒரு கன்ஃபர்மேஷனோட இன்றைக்கி ஓப்பனிங் இருந்தது இல்லையா. ஸோ பட் ஆனால் நம்ம இது ஆக்சுவலாக நம்மளோட கன்ஃபர்மேஷன் தான் இல்லையா, நமக்கு அழகான கன்ஃபர்மேஷனோட ஓப்பனிங் இருந்தது. பட் நம்ம இது எனி டைம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், எல்லா டைமுமே வந்துட்டு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு மூவிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப ரேர் கேசஸில் இந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் கேசஸில் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக தான் நமக்கு ஓப்பனிங் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரீசனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்துட்டு என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம அது ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம எந்த ட்ரேட்ஸ் இப்போ நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் உண்டு இல்லையா, பட் நம்ம இதை கன்சிடர் பண்ணுறது கிடையாது பிகாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே இது வந்ததுனால. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு டவுன்வர்ட்ஸில் இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. இங்கே நம்ம லைன்லேருந்து இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். 60254 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். 60137 வரைக்கும் ஒரு 117 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு இந்த ஒரு சிங்கிள் ட்ரேடில், ஒரே சிங்கிள் ட்ரேட்லேயே நீங்கள் ஒரு 117 வரைக்கும் ஒரு 117 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் அகைன் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ பேங்க் நிஃப்டியுமே எப்படி தான் இருந்தது மார்க்கெட் மூவ் பார்த்தீங்களா. ஸோ சிமிலர் அதே லைனுக்குள்ளே தான் இருந்தது. அந்த 2 லைனுக்குள்ளே தான் ஃபுல் மார்க்கெட் மூவுமே இருந்தது. நமக்கு ஸ்டேபிளாக ஒரே லைனில் அந்த 2 லைனுக்குள்ளேயே தான் இருந்தது. பட் அதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ண நம்ம செட்டப் லைனுக்குள்ளேயே தான் நமக்கு ஃபுல் மார்க்கெட் மூவுமே இருந்தது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே இருந்தது, அட்டன் பண்ணோம். ஒரு 117 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு ஆஃப்டர் 2 o'clock தான் வந்துட்டு லாஸ்ட்டாக இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ரைட், இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஆக்சுவலி இங்கே வந்து டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், இங்கே அப் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். ரைட், இங்கே டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், ஸோ புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருக்கணும். சிமிலர்லி இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், ஸோ என்ன பண்ணுவோம்,
கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 60329 பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து சேம் தான், நான் அதே சொல்கிறது தான். இங்கேயும் ஒரு மினிமமான டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருக்கணும். ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 60389 வரைக்கும் ஒரு 60 பாயிண்ட் ஓகே ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோடு நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஸோ இங்கேயும் அப்படி தான், இங்கேயும் நமக்கு ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான் இருந்தது இல்லையா. ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு ஒன்லி 2 கன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருந்தது. பட் ரெண்டுமே வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் நமக்கு முடிஞ்சது இல்லையா. பேங்க் நிஃப்டியில் ரெண்டுமே ப்ராஃபிட் புக்கிங் வித் 2 ட்ரேட்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே நமக்கு ஒரு 117 பாயிண்ட். ஆக்சுவலி இதில் வந்துட்டு நான் இதுலேயுமே என்னென்னா இந்த ஆஃப்டர் 2 இந்த இதை நான் கன்சிடரே பண்ணல. ஆக்சுவலி இதுலேயும் நம்ம இப்போ அட்டன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் ஒரு சிங்கிள் ட்ரேட் அட்டன் பண்ணேன். நிஃப்டி 50லேயும் நம்ம சிங்கிள் ட்ரேட் தான் நம்ம அட்டன் பண்ணோம். அங்கே ஒரு 48 லாஸ் ஹிட் ஆச்சு இல்லை. இங்கே ஒரு 117 பாயிண்ட் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி மொமெண்டமே இல்லாத டைம்லையும் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணுற செட்டப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஷியோராக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தாங்க நமக்கு அன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம செட்டப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும். நீங்கள் எவ்ரிடே நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுலேயும் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அட்டன் பண்ணது 2 ட்ரேட்ஸ் தான் இன்றைக்கி கணக்கு படி பார்த்தீங்க அப்படின்னா வெனஸ்டே ஸ்டேட்டஸ் நான் ஒன்லி 2 ட்ரேட்ஸ் நிஃப்டி 50 ஒன்று பேங்க் நிஃப்டியில் ஒன்று. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா ஒரு 129 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக இன்றைக்கி டே நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அங்கே நமக்கு லாஸ் ஹிட்டாச்சு இல்லையா, நிஃப்டி 50 லாஸ், பட் இதில் ப்ராஃபிட். ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஒரு 129 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கி டே நமக்கு க்ளோஸ் ஆச்சு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் சிங்கிள் ட்ரேட் நான் சொன்னேன். பட் நமக்கு கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன், அங்கேயும் டபுள் கன்ஃபர்மேஷன் இருந்தது, இங்கேயும் டபுள் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஓகே, ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக அந்த ஆஃப்டர் 2 o'clock நீங்கள் அந்த ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். பட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை இல்லையா. ஸோ Feb 1 வந்துட்டு நமக்கு சூப்பராக இருந்தது மார்க்கெட். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மொமெண்டமே கொடுக்கல. ஸோ ஒரே மாதிரி ஸ்டேபிளாக ஒரே லைனில் போகுது. நம்ம லைனுக்குள்ளேயே ட்ராவலிங் ஃபுல்லாகவே இருக்குது. ஆனாலும் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாமே நம்ம இந்த வீக் அனாலிசிஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரிடேவுமே நமக்கு கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்காக இருந்தாலும் ஷுவராக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம டேவை கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்க டார்கெட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தென் கமெண்ட் செஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நம்ம என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து 3 minutes தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி வந்துட்டு 3 minutes or 5 minutes நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணலாம். பட் இங்கே வந்துட்டு நம்ம இங்கே உங்களுக்கு தெரியும் நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு அப்ளை பண்ணுறது வந்து 3 minutes தான். நம்ம 3 minutes ஃப்ரேமில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணியிருந்தேன். பட் அது அகைன் அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆனதுனால நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடெக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டேக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் நம்ம ஃபஸ்ட் பார்த்துடலாம். பட் பார்த்தீங்களா மார்க்கெட்டில் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கு இல்லையா, மொமெண்டமே கொடுக்கல. நமக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டேயோட சரி ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஒரே லைனில் தான் மொமெண்டம் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனே எதுவுமே இல்லை. ஸோ கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு மெயின் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுவோம். அதுவே வந்து மேக்ஸிமம் கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அட்டன் பண்ணுறதுல ஒன்லி 1 day நம்ம அட்டன் பண்ணுறது வந்து ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்துலையும் நம்ம ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுவோம். மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் பேங்க் நிஃப்டி எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம். பட் நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனே இல்லை. பட் இங்கே லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு ஒரு 245 அபோன்னு நினைக்கிறேன். பட் பிஃபோர் 3 o'clock தான். ஸோ அங்கே வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா, இங்கே ஒரு குட்டி கன்ஃபர்மேஷன் ஒன்று கிடச்சிது. ஒரு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு இருந்தது, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம லைனில் இங்கே பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது அப் ட்ரெண்ட்ஸில். ஸோ அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம கால் ப்ரைஸில் பை பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப நேரம் ஃபுல் டே வெயிட் பண்ணதுக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணோம். ஸோ வந்துட்டு இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59983 நீங்கள் பை பண்ணியிருந்துருக்கலாம். பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்கும் 60121 வரைக்கும் ஒரு
138 பாயிண்ட் வரைக்கும் இந்த ஒரே சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் ஒரு 138 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ ஃபுல் டே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை, பட் லாஸ் மொமெண்டமில் நமக்கு வந்துட்டு ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் இருந்தது வித் நமக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட சிங்கிள் ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆச்சு இன்னைக்கு டே. ஓகேயா, ஸோ இதுதாங்க பேங்க் நிஃப்டிக்கு இன்றைக்கான ட்ரேடிங் வந்து இன்றைக்கி நமக்கு சிங்கிள் ட்ரேட் தான். ஆக்சுவலி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ரூல் என்னென்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் அட் த சேம் டைம் லாஸ்ட் 20 மினிட்ஸும் நம்ம வந்து எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். இது நமக்கு பிஃபோர் 3 o'clockங்கிறதுனால நம்ம இந்த ட்ரேட்டை கன்சிடர் பண்ணணும். பட் இது வந்து நமக்கு வந்து ஓகே, ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு 138 வரைக்குமே வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட இந்த ட்ரேட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட. ஓகே, ஒன்லி சிங்கிள் ட்ரேட் வித் 138 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நிஃப்டி 50க்கு நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் அண்ட் இப்போது இன்றைக்கான அனாலிசிஸையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ தேர்ஸ்டேக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ சேம் தான் இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். சிமிலர்லி லாஸ்ட் 20 மினிட்ஸும் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே என்டர் ஆக மாட்டோம். ஸோ ஏன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதுக்கான ஒரு குட்டி வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு தென் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் இருந்தது, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பை பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 25672 நம்ம பை பண்ணியிருப்போம். ஸோ பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு குட்டி ஒரு ஒரு ரொம்பவே கம்மியான ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இதோட ஹைக் வரைக்கும் 25700 வரைக்கும் ஒரு 28 பாயிண்ட்ஸ் ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிருக்கணும். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரேட்க்கு வெயிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அகைன் அதே லைன்லேயே நமக்கு வந்துட்டு இங்கே வந்து நமக்கு வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பை பண்ணியிருப்போம், ரைட்? 25624 நம்ம பை பண்ணோம். பட் என்னாச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் சுத்தமாக கொடுக்கல. ஸோ நமக்கு என்னாச்சுன்னா இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட். ஆக்சுவலி கன்ஃபர்மேஷன் கேண்டலோட பிஃபோர் கேண்டலோட ஹைக்கில் நம்ம செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு 27 பாயிண்ட் வந்து இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் வெயிட் பண்ணோம். அகைன் வெயிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கேயும் சடனாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, ரிவர்ஸ் ஆகிட்டு நம்ம லைனில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் அகைன் அப் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஆனால் இங்கேயும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் இல்லையா. கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணோம், 25664 நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லாமல் நம்மளோட டார்கெட் ரீச் பண்ணல. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 17 பாயிண்ட் வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டோடு நம்ம வந்து எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ எப்போவுமே டார்கெட் தென் ஸ்டாப் லாஸ் வேல்யூ டிசைட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்லி 3 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். ஏன்னா இங்கே நமக்கு அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா. ஃபர்ஸ்ட் இது ஒன்று தான் ப்ராஃபிட் புக்கிங், தென் இங்கேயும் ஒரு ஸ்டாப் லாஸ், இங்கேயும் ஒரு ஸ்டாப் லாஸ். ஸோ ஒரே லைனில் அகைன் 2 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நெக்ஸ்ட் இந்த லைன் என்ன பண்ண மாட்டோம், கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ணவே மாட்டோம். ஒன்று வந்துட்டு நமக்கு டாப் லைனை சூஸ் பண்ணணும், இல்லைனா பாட்டம் லைனை சூஸ் பண்ணணும். மார்க்கெட் மூவிங்கை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டாப் ஆர் பாட்டமாக தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். சேம் லைனை நம்ம வந்து நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதை நம்ம கன்ஃபர்மேஷனாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அதுதான் அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ரூலில் ஒன்று. ஸோ இங்கே என்னாச்சு அப்போனா இன்றைக்கி கணக்கு ஆக்சுவலி இன்றைக்கி டே பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி 3 ட்ரேட்ஸ் தான் நமக்கு அட்டன் பண்ணுது. ஸோ 3 ட்ரேட்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் மட்டும்தான் நமக்கு 28 ப்ராஃபிட். பட் மற்ற ரெண்டுமே வந்துட்டு நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. ஒரு 44 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு நிஃப்டி 50. ஸோ ஓவரால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 158 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங் இருந்தாலும் அதில் ஒரு 44 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் இல்லையா. நான் போத் சொல்கிறேன், நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி சேர்த்து நான் சொல்கிறேன். அப்படியும் நமக்கு ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 114 பாயிண்ட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடு தான் நம்ம வந்து நமக்கு இன்றைக்கி தேர்ஸ்டேக்கான ட்ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. வித் ஒரு 114 பாயிண்ட்டோடு தான் நம்ம இன்றைக்கி டேவை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷியராக வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கோடு தான் உங்களோட இன்றைக்கான டேவும் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ ஒரு 114 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் நீட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆகிருக்கலாம். நான் போத் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 சேர்த்து சொல்கிறேன். நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான ஃபுல் கிளியர் அனலிசிஸை இப்போ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு தென் நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்போவுமே தெரியும் இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்துட்டு என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது.
ஆக்சுவலி வந்துட்டு லாஸ்ட் 4 டேஸாவே வந்து மார்க்கெட்ல மொமெண்டமே இல்லையா? ஸோ ஒரு ப்ராப்பரான மொமெண்டமே இல்ல. பட் ஃப்ரைடே நல்லா இருந்தது இல்லையா? ஸோ ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட் மூவ் பார்த்தாலே தெரியும். ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. பிகாஸ் கம்பேரிட்டிவ்லி கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 டேஸோட இதை கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்ல கொஞ்சம் நல்ல மூவ் இருந்தது இல்லையா? ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி பார்க்கும்போது. ஸோ ஷியரா பாருங்க. ஸோ இப்போ அனாலிசிஸ் நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டெண்ட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் கிடச்சிது. ஸோ 5,994 நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே நமக்கு வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? ஸோ இங்கே அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 5 5,994ல நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக இங்கே நமக்கு வந்துட்டு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணோம். பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லை. சடனாகவே மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இங்கே டக்குன்னு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 89 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட். ஓகே, தென் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு செகண்ட் ரேட் போகலாம். செகண்ட் ரேட் பார்க்கும்போது நமக்கு நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக டவுன்வர்ட்ஸில் அகைன் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59800 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ இங்கே டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். 59644 வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு 156 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். தென் நம்ம தேர்ட் ரேட் போகலாம். அதே நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் வேணும். கொஞ்சம் நேரம் நம்ம லைன்லேயே வந்துட்டு அப்படியே ஒரே மாதிரி மொமெண்டம் போயிட்டே இருந்தது. பட் இங்கே சடனாக நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து நம்ம லைனில் வந்துட்டு டச் ஆகிட்டு இங்கே வந்து நம்ம அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, ரைட்? ஓகே, ஸோ இங்கே அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59755ல நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட மேக்ஸிமம் வரைக்கும் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிக்கலாம். 60011 வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே வந்துட்டு ஒரு 256 வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான பாயிண்ட். ஓகே, ஒரு 256 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட தேர்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடும் பார்த்துடலாம். ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்து டவுன் ட்ரெண்ட்ஸில். ஸோ இது கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்துட்டு 59858ல நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் புட் ப்ரைஸில் நம்ம வந்து பை பண்ணியிருப்போம். டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷனாலே புட் ப்ரைஸ், அப்வர்ட் கன்ஃபர்மேஷனா கால் ப்ரைஸ். ஓகே, ஸோ இங்கே நம்ம பை பண்ணியிருப்போம். ஸோ பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து இதோட லோ வரைக்கும், ரைட்? 59717 வரைக்கும் ஒரு 141 பாயிண்ட் வரைக்கும் இங்கே நீங்கள் சிங்கிள் ட்ரேடில் இங்கேயும் ஒரு சூப்பரான நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி நம்ம அட்டன் பண்ணது 4 ட்ரேட்ஸில் வந்துட்டு ஒரு ட்ரேட் மட்டும் நமக்கு வந்து சிங்கிள் ட்ரேட் வந்து நமக்கு லாஸ் ஹிட் ஆச்சு, ஒரு 89 பாயிண்ட்ஸ். பேலன்ஸ் வந்துட்டு ஒரு 553 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்மளோட ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 464 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. கம்பேரிட்டிவ்லி நம்ம 4 டேஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு சுத்தமாக மொமெண்டமே இல்லை. அப்போவே நம்ம ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரிடே ஸ்டேட்டஸுமே மார்க்கெட்டில் மொமெண்டம் போயிட்டு இருந்தது இல்லையா? பட் இங்கே ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒன்லி பேங்க் நிஃப்டியில் மட்டுமே நம்ம வந்து ஒரு 464 பாயிண்ட்ஸ், பிகாஸ் மொமெண்டம் இன்னும் பக்கவாக இருந்தது இல்லையா? கொஞ்சம் மொமெண்டம் நல்லா இருக்கும்போது நம்ம லைனில் பாருங்கள், நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நம்ம லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் உண்டு. டவுன் ட்ரெண்ட்ஸ்லேருந்து நம்ம லைன்லேருந்து கரெக்டாக அழகாக டச் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருக்கும். அகைன் பிரேக் அவுட் கிடச்சது, டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்தது இல்லையா? ஸோ அந்தளவுக்கு நம்ம லைனில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பக்காவாக வந்துட்டு மார்க்கெட் மொமெண்டம் இருக்குது. அந்தளவுக்கு நம்ம செட்டப்ஸ் வந்து ரொம்ப கிளியராக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடேக்கான ஒரு அனாலிசிஸ். ஸோ 464 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆயிருக்கலாம். இது வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்து ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுவோம் இல்லையா? பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நம்ம வந்து 4 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணுவோம். சப்போஸ் நான் லேட்டராக உள்ள என்ட்ரான எனக்கு ஆனால் கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஷுவராக நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம 4 ட்ரேட்ஸ், பட் நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் பையிங் ப்ராசஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுவும் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள், மார்க்கெட்டில் வந்துட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. நமக்கு லாஸ்ட்டாக இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது ஆஃப்டர் 2 o'clock. ஸோ இதையும் நீங்கள் ஆக்சுவலாக 4 ட்ரேட்ஸ் நம்ம கம்ப்ளீட்டட்னால நம்ம இதை அட்டன் பண்ணல. இது சப்போஸ் நீங்கள் லேட்டாக யாராவது உள்ள என்ட்ரு ஆயிருக்கலாம். ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு
மேக்ஸிமம் இங்கே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். இதுதான் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். தென் வாங்க நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான ஒரு அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ சிமிலர்லி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த டெட்ஸ்மே அட்டன் பண்ண மாட்டோம். நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறதே கிடையாது. இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா டவுன் ட்ரெண்ட்ஸில். பட் நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே வரும்போது நம்ம அதை கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணி நம்ம எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ணுறது கிடையாது. ஓகே, தென் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிடைச்சது. ஸோ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 25506 நீங்கள் அவங்க பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கேயும் பாருங்களேன், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்காம டக்குன்னு ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட். ஸோ இதுவும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் தான். ஆல்ரெடி பேங்க் நிஃப்டிலையும் அதே மொமெண்டம் தான் போச்சு இல்லையா. ஃபர்ஸ்ட் ட்ரேட் அட்டன் பண்ணோம், பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல, நமக்கு சடனாக ஸ்டாப் லாஸ் ஆயிட்டாச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான், பட் இங்கே ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல. நத்திங் டு வரி. தென் செகண்ட் ட்ரேட் போகலாம். பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லைனில் பாருங்கள், கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்கே கன்ஃபர்மேஷன் வேணும் நமக்கு. இங்கே பாருங்க ரிவர்ஸ் ஆகிட்டு நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே ஒரு பிரேக் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25563 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும், இதோட ஹை வரைக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங் 25657 வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு 94 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் போகலாம். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி மார்க்கெட் வந்துட்டு நமக்கு டவுன்ஸில் மொமெண்டம் இருந்தது. இங்கே வந்துட்டு இங்கே டச் ஆகிட்டு இங்கே டவுன் ட்ரெண்ட்ஸில் நமக்கு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25578 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ரைட். ஸோ இதான் நம்மளோட நெக்ஸ்ட் தேர்ட் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ டச் ஆகிட்டு இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. 25578 நீங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இதோட லோ வரைக்கும் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். 25527 வரைக்கும் இங்கே ஒரு 51 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு உங்களோட தேர்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்க்கலாம். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே நமக்கு அப் ட்ரெண்டில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ரைட். 25561 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹை வேல்யூ வரைக்குமே நீங்கள் வந்து நீட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். 25703 வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ஒரு 142 வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக உங்களோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ். நம்ம லைன் மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டார்கெட் லைன் நம்ம டார்கெட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரிடே டார்கெட் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் வேல ட்ரெண்ட் லைன் வந்து மேக் பண்ணிடுங்க. யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வேணும், இல்லைனா ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ போத் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா பாருங்களேன், ஆக்சுவலாக சண்டே சூப்பராக இருந்தது இல்லையா. இந்த வீக் வந்து சண்டே டு ஃப்ரைடே இல்லையா. ஸோ சண்டே சூப்பராக இருந்தது, அட் த சேம் டைம் ஃப்ரைடேவும் நல்லா இருந்தது. பட் மிடில் இருந்த அந்த 4 டேஸுமே வந்து நமக்கு ப்ராப்பரான மொமெண்டமே இல்லை மார்க்கெட்டில் இல்லையா. மண்டே டு தேர்ஸ்டே வரைக்குமே வந்துட்டு எந்த மூவுமே இல்லை மார்க்கெட்டில், பெருசாக எந்த ஒரு இம்பேக்ட்டுமே இல்லை. ஸ்டேபிளாக ஒரே லைனில் தான் மொமெண்டம் இருந்தது. பட் அப்பவும் நம்ம வந்துட்டு ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட ட்ராவலிங் இருந்தது. ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்மளோட ட்ராவலிங் இருந்தது. பட் சண்டே அண்ட் ஃப்ரைடே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட இந்த வீக் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதாங்க ஃப்ரைடேக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ். ஸோ ஃப்ரைடே ஓவரால் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 701 பாயிண்ட், நிஃப்டி 50ல் மட்டும் ஒரு 237 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ அங்கே ஒரு 464. ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 700 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 700 பாயிண்ட்ஸ் ஒன்லி ஃபார் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ். 700 பாயிண்ட்ஸ் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் ஃப்ரைடே நீங்கள் உங்களோட பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ட்ரேடிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக்குக்கான ஒரு ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ Feb 1 to Feb 6 வரைக்கும்
சண்டே டு ஃப்ரைடே வரைக்குமான ஒரு கிளியர் அனாலிசிஸ் தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அனாலிசிஸை நல்லா கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். அதில் கொடுத்துருக்க குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரிடே நம்ம வந்து பிஃபோராக வந்து நம்ம டார்கெட்ஸ், பிஃபோர் டே நம்ம டார்கெட்ஸ், ப்ரீவியஸ் டே நம்ம டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷோராக ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங், மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமும் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கு நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.